கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே சாந்தமுள்ள இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வேத புத்தகத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவர் என்பதை அநேக இடங்களிலே பார்க்கிறோம். அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் பொழுது, உங்கள் சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருப்பதாக என்று பரிசுத்த வேதம் தெரிவிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவராக காணப்பட்டார். அவர் எவ்வளவு சாந்தமுள்ளவராக காணப்பட்டார் என்றால், உங்களுக்காக எனக்காக அவர் ஒரு ஆட்டினுடைய மயிர் கைத்திரிக்கிறவன், அந்த ஆடு அவனுக்கு முன்பதாக வாய் திறவாதிருக்குமாம். அதே போல இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் பொழுது உங்களுக்காக எனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நியாயத்தை கூட வெளிப்படுத்தாமல் வாய் திறவாமல் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் மௌனமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இத்தனை ஒரு சாந்தம் என்றால், உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தன்னை அப்படி அர்ப்பணித்து கொண்டார். சாந்தமுள்ள இயேசுவினுடைய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. ஆகவே நாமும் அந்த சாந்த குணத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த சாந்த குணத்தை பெற நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே கேட்போம். அது மட்டுமல்ல, வேதத்திலே மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று தேவனால் பெயர் பெற்ற மோசேயை குறித்து எண்ணாகமம் 12:3 வாசிக்கிறோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று தேவனால் சாட்சி பெற்றார். அத்தனை லட்சம் ஜனங்களையும், அதுவும் முறுமுறுக்கிற, எப்பொழுதும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று தேவனால் பெயர் பெற்ற அவர்கள் மத்தியிலே இருந்து மோசே என்கிற தேவ மனிதர் மிகுந்த சாந்த குணமுள்ளவர் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே அந்த சாந்த குணம் வேண்டும். அந்த நீடிய சாந்தம் நமக்குள்ளே வேண்டும். ஆவியின் கனிகளாகிய ஒன்று நீடிய சாந்தம். அந்த சாந்தமுள்ள ஆவியை இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். அவரிடத்தில் இருந்த அந்த சாந்த குணம் நமக்குள்ளேயும் வர நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் உம்முடைய சாந்த குணம் எங்களில் வர எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோமே. எங்களுடைய சாந்த குணம் மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் நற்சாட்சி பெறும்படி செய்ய அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் சாந்தமாக நடந்து கொண்ட உம்மையே நாங்கள் கவனித்து பார்த்து உம்மை போல மாற எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
சாந்த குணமுள்ள இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.